எப்படி இருந்தாலும் இப்போ அம்மா முட்டையும் அந்த எண்ணெயும் தூக்கின்னு வருவாங்க. அவங்க வரத்துக்குள்ள நைஸாக போய் பாத்ரூமில் ஒழிஞ்சிக்கலாம். பாத்ரூம் போகிறோம், வர லேட் ஆகும்னு சொல்கிற வேண்டியதான். அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க, நம்ம அப்படியே தூக்கி ஊற்றிடுறோம் சிங்கில். வந்துட்டாங்க போல, இங்கே உட்காந்துக்கலாம். ஏண்டி எங்கடி அவளை காணோம்? தெரியல பாட்டி, இங்கே தான் உட்காந்துருந்தா. வெளியே எங்கெல்லாம் போயிட்டாளா என்ன? அவள் இந்த ரூம் விட்டு வெளியில் வரல பாட்டி, நான் இங்கே தானே உட்காந்துருந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஏ மோனி. ஆ சொல்லு, பாத்ரூமில் தான் இருக்கேன். சரி சரி வா வா. பாத்ரூமில் தான் இருக்கா பாட்டி. சரி சரி, சத்தம் கேட்டுச்சு. வெளியில் எங்கே போட்டாதீங்கடி, அவளை போகக்கூடாதுன்னு கண்ணு கருத்துமா பார்த்துனே இரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பாட்டி, போட மாட்டேன். கொஞ்சம் இன்னும் ஒரு 8 நாளைக்கு இந்த ரூம் விட்டு வெளியவே வரக்கூடாது அவள். அதெல்லாம் எனக்கு தெரியும் பாட்டி. சரி, இன்னைக்கு அவங்க அப்பாலாம் வராரு, நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு உட்கார சொல்லுண்ணே. அவங்க அப்பா சித்தப்பா சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் பேர் வருவாங்க பார்க்கறதுக்கு. சரி சொல்கிறேன். சரி, முட்டையும் எண்ணெயும் குச்சிட்டாளவ? இன்னும் இல்லை, இனிமேல் தான் அம்மா எடுத்துன்னு வருவாங்க. மணி 9 போது, இன்னும் கொடுக்காம என்ன பண்ணிருக்காளுங்க அவளுங்க? அவள் தான் கொடுத்தா குடிக்கவே மாட்டாளே, அம்மாவை பிடிச்சி கத்துறா. ஏண்டி அவள் கத்த தான் செய்வா, நம்ம தான் கொடுக்கணும். ஏதோ ஒன்று பேசி நைஸாக பேசி கொடுத்துன்னு தான் இருக்காங்க. எங்கடி அவ? ஏண்டி மணி 9 பார்த்தியா? மணி 9 இன்னத்துக்கு அடி குழந்தைக்கு முட்டையும் எண்ணெயும் கொடுப்பாங்க. காலையில் 7 மணிக்கெலாம் கொடுக்கணும்டி. 7 மணி, நான் 6 மணிக்கு கூட கொடுத்துருக்கலாம். அதான் எழுந்தது 8 மணிக்கு தான் அத்தை. அப்படியா? சரி சரி கொடு. சரி, அவளுக்கு கொடுத்துரு. எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துன்னு வானே. சரி எத்து, நீங்கள் போங்க, நான் போட்டு எடுத்துன்னு வரேன். சீக்கிரமா வா, இங்கே உட்காந்து நிற்காத. சரி எத்து, வந்துடுவேன். யாருக்குமா டிஃபன்? நான் தான் சாப்பிட்டேனே. ஏண்டி இது உனக்கு இல்லடி, அவளுக்குடி. ஆமாம், நம்ம தான் டிஃபன் கேட்டிருந்தோம், டிஃபன் எடுத்துன்னு வந்திருக்காங்க போலயே. எங்க அவ? பாத்ரூமில் தான் இருக்கா. மோனி, இன்னும் எவ்வளோ நேரம் அவன் வரத்துக்கு? குளிக்கிறியா? குளிச்சு முடிச்சுட்டு அதை வந்துடுறேன். சீக்கிரமா இட்லி ஆறுது. அதை வந்துட்டேன். நல்ல வேலை இன்னைக்கு எண்ணெய் முட்டை கிடையாது போல, இட்லி எடுத்துன்னு வந்திருக்காங்க. போய் சாப்பிடுவோம், பசியாக எடுக்குது. ஐயோ, எண்ணெய் முட்டை எடுத்துன்னு வந்திருக்காங்களே. ஏண்டி எவ்வளோ நேரம் டி பாத்ரூம்லேயே பார்த்து தூங்கிட்டு வரியா என்ன? ஏன் அப்படி ஓரமா பைத்தியம் தள்ளு. காலையிலேருந்து இந்த சீனை பார்க்க தான் ஈகரிங்க வெயிட் பண்ணின்னு இருந்தோம். மாடி உட்காந்து சாப்பிடுவா. சரி, இட்லி எடுத்துன்னு வந்திருக்கீங்க, இது எதுக்கு முட்டை எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேன் மறுபடியும்? உனக்கு தாண்டி வேக வச்ச முட்டையா? இல்லை பச்சை முட்டை தான். நான் நேற்று உங்ககிட்ட என்னம்மா சொன்னேன்? என்ன சொன்னேன் ஞாபகம் இல்லையே? நான் பச்சை முட்டை குடிக்கிறது இன்னைக்கு தான் லாஸ்ட், நாளைக்குலாம் கொடுக்கக்கூடாது தானே சொன்னேன். ஏண்டி டெய்லி தான் குடிக்கணும், குடி. எனக்கு ஒன்றும் வேணாம், அதெல்லாம் எடுத்துன்னு போ. அடி வாங்குவேன், குடி. இந்த எண்ணெயை முதல்ல வாங்கி மாடம் குடி. வேணாம்மா, தோலுக்கு மேலே வளர்ந்து போனால் அடிக்கூடாது பார்க்குறேன். தூக்கி தலையில ஊற்றி போய் எண்ணெயை மரியாதையாக வாங்கி குடிச்சிடு. இன்னைக்கு ஒரு நாள் வேணாம்மா. இந்த பாரு, எனக்கு வேலை இருக்கு, சும்மா விளையாடி நின்றுன்னு வச்சுக்கோ. பாரு போனேன். எதுக்கு இப்போ இப்படி முறைக்கிறாங்க தெரியலையே. ஐயோ ஐயோ, பார்க்கவே பாவமாக இருக்கு, அதே நேரத்தில் சிரிப்பாகவும் இருக்கு. நல்லா மாட்டினான். உங்ககிட்ட எப்படி சொன்னாலும் நீ வேலைக்கு ஆக மாட்டேன், இரு. வாய்த்துற இதை குடுக்கறதுக்குள்ள உயிர் எடுக்கிறா. விடுமா என்ன? முட்டை எத்தனாரு இங்கே நில்ல. சொல்ற பேச்சு கொஞ்சம் கூட கேட்கறது இல்ல. இன்னும் பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருக்கேன் பார். இப்போ எதுக்கு அங்கே போய் சவுத்து ஓட்டி நின்று கிட்ட வாங்க. அதான் எண்ணெய் குச்சிட்டல, முட்டை மட்டும் வேணாமா? மாமா நீங்கள் எடுத்துன்னு வாங்க, நான் பிடிச்சிக்கிறேன். நீங்கள் அப்படியே வாயில் ஊற்றி விடுங்க இதையும். புரியாவல மாமா, ஏமா இப்படி பண்றீங்க? பிடிச்சிட்டு சீக்கிரம் வாங்க. சொல்ற பேச்சை கேட்காதவங்களுக்குலாம் இப்படிதான் பண்ணணும். குடி முழுங்கு. குடி என்ன பாரு, நாளையிலேருந்து நீயா ஒழுங்கா குடிச்சிடுற. இல்லைன்னு வச்சுக்கோ, காலில் போட்டு ஊற்றுவேன். நாளை என்ன குடிக்க மாட்டேன். நீ எப்படி குடிக்காம போற நானும் பார்க்குறேன். இட்லி எடுத்துன்னு வந்து வச்சிருக்கேன் பாரு, சாப்பிடு. எனக்கு கூட வேணாம், எடுத்துன்னு போ. இந்த பாரு, அடிக்க கூடாதுன்னு பார்க்குறேன். அடி வாங்கிடாது என்கிட்ட. ஒழுங்கா சொல்ற பேச்சு கேட்டு நடந்துக்கோ. நல்ல பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருக்கேன். இவளுங்கெல்லாம் அடிக்காம வளர்த்துட்டலாம், அதான் நான் பண்ண தப்பு. சின்ன வயசுல கொம்பு எடுத்து சாத்திருக்கணும். ஏய் உரு என்ன போ தள்ளி. என்னையா புச்சு கொடுக்குற? என்னைக்குதான் ஒரு நாள் நீ மாட்டாமல போயிட்டு அப்ப இருக்குடி உனக்கு. ஏப்ப, நாளைக்கு இதே மாதிரி பிடிச்சி கொடுப்பேன், என்ன பண்ணுவேன்? கையை பிடிச்சி கச்சு விட்டுறேன் 2 நாளைக்கு. ஆமாம்மா, கடிக்கிற வரையும் நான் பார்த்துன்னு இருப்பேன். எதுக்கு மேலே யார் ரூம்ல வந்த? இது ஒன்றும் உனக்கு மட்டும் ரூம் இல்லை, எனக்கும் தான். எது சொன்னாலும் எது பேசுறா பாரு கூட. மேடம், நான் தான் அக்கா, நீங்கள் ஒன்றும் அக்கா இல்லை, அதை மறந்துட்டீங்களோ? சரி வெளியே போ, நான் ட்ரெஸ் மாற்ற போறேன். சரி, பாட்டி உன்னை நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு ரெடியாக இருக்க சொன்னாங்க. ஏன் எங்கன்னா வெளியே போகிறோமா என்ன? ஆமாம், உன்னை வெளியே வேற கூட்டின்னு போகிறாங்களா? இன்னும் 8 நாளைக்கு நீ வீட்டுள்ள தான். அப்புறம் எதுக்கு நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணோம்? அப்பா சித்தப்பா அப்புறம் நம்ம சொந்தக்காரங்களாம் இன்னும் கொஞ்சம் பேர் வராங்களா வீட்டுக்கு, உன்னை பார்க்கறதுக்கு தான். அதனால நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்க சொன்னாங்க. இப்போ எதுக்கு சொந்தக்காரங்களாம் வராங்களா? ஏண்டி, ஒரு ஃபங்க்ஷன் வீணா எல்லாரும் வந்து போதாண்டி செய்வாங்க, ஏன் எதுக்குலாம் என்னை கேட்காத. சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன், ரெடியாக இரு. ஆல்ரெடி கசன்னு இருக்குன்னா இதெல்லாம் வேற. சுடிதார் போட்டுக்கிட்டா நானே? சுடிதார்லாம் போடக்கூடாது, தாவாணி தான் கட்டணும். எத்தனை தடவை இந்த தாவாணியே கட்டுறது கடுப்பா இருக்கு. தாவாணி என்னன்னா புடவை கட்டிக்கோ. ஐயா, அது அதுக்கு மேலே. அப்போ தாவாணியே கட்டு. நான் பாடச்சிட்டு போட்டுக்கிட்டேன். ஏய், நம்ம மட்டும் இருக்கிறதா இருந்தால் பரவாயில்ல, சொந்தக்காரங்களாம் வராங்க, தாவாணியே கட்டிக்கோ. சரி போ. என்ன கலர் தாவாணி கட்டுவா? உங்ககிட்ட எது நல்லதா இருக்கோ அதை எடுத்து கட்டுடி. ஏன் இப்போ போட்டிருக்கேன் இது நல்லா இல்லையா? இது அவ்வளோவா நல்லா இல்லை, சிம்பிளாக இருக்கு.
சரி, அப்போ ஒரு ரெட் கலரு நம்ம ஒரு கலர் இருந்தது புதுசு. இன்னும் நான் என்னன்னு கூட பார்க்கல, கவர்லயே இருக்கு. அம்மா எடுத்து வந்து கொடுத்தாங்க. அது என்ன எடுத்து கட்டுறேன். செயின் நெத்திச்சுடி அதெல்லாம் வச்சுக்கோ. பூ கூட வை. பூ வச்சா எனக்கு தலைவலி வந்துடும்டி. கொஞ்ச நேரம் வச்சுக்கோ. அவங்க அப்புறம் போனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். சரி இப்போ உட்காந்து சாப்பிடு போ. நீ சாப்பிட்டியா? ஐயோ அப்படியே அக்கா மேலே அக்கறை தான் உனக்கு. நல்லா சாப்பிட்டேன், நீ சாப்பிடு போய். எப்பவுமே வந்து நேற்று காலையில கூட வந்து ஏதோ களி ஒன்று செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்களே. இன்னைக்கு நம்ம அம்மா அதிசயமா இட்லி வடை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போயிருக்கு. ஏண்டி அது அப்பப்போ சாப்பிட்டா போதும்டி களி. அதுக்கு நான் அதே சாப்பாடாக சாப்பிட தேவையில்ல. அப்புறமா செஞ்சு எடுத்துன்னு வந்து தருவாங்க. காலி ஆகிட்டு இருக்கோம். சரி சரி. ஏக்கா நேற்று ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க உங்கள் வீட்டுக்காரு? நாங்கள் இன்னைக்கு வந்துடுவோம் அப்படி சொல்லிட்டு தானே சொன்னாங்க. ஆமாடி, அப்படிதான் சொன்னாரு. ஆனால் வரவே இல்லை. ஏண்டி நேற்று என்கிட்ட ஃபோன்ல எல்லாரும் வந்துருவோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாரு. என்கிட்டயும் அதான் சொன்னாரு, அத்தைக்கிட்டயும் அதான் சொன்னாரு. கடைசியில வந்துனே இருக்கும்போது ஏதோ வேலை வந்துச்சா நடுவுல, அதனால வேற எங்கேயோ போயிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னும் வந்து சேர்ந்தபடியே காணும். அதுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வரோங்கிறோம்லாம் சொன்னாங்க? சொல்லாத கொள்ளாத வந்து நிற்க வேண்டியது தானே. அவங்க வருவாங்க சொல்லிட்டு நேற்று அவ்வளோ சாப்பாடு செஞ்சோம். கடைசியில் நம்ம சாப்பிட்டோம். எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அமிச்சோம். இன்னைக்கு வரட்டும், மிளகா கிள்ளி சாம்பார் அப்பளமும் வறுத்து வைக்கிறேன். அதாண்டி பண்ணோம் இவங்களுக்குலாம். நம்ம ஆக்கி ஆக்கி கொட்டதுனால தான் கோல் பேரி போய் திரியிறாங்க. ஆமாம், எதனா கேட்டால் வேறு எங்கள் காசில் தானே ஆக்கி போகிறீங்க, உங்கள் வீட்டு காசான வேறு கேட்குறாங்க. யார் காசா இருந்தா உழைப்பு நம்மளுது தானே, நம்ம தானே ஆக்கி போடுறோம். என் வேலைக்காரங்க வச்சு செஞ்சுக்க வேண்டியது தானே. ஆமாம், கேட்டால் மற்றதுக்கெலாம் தான் வேலைக்காரங்க வச்சுருக்கோம்ல, சோறு கூட உங்களால் ஆக்க முடியாதா அப்படின்னுறாங்க. இங்க என்னடி 2-3 பேர் அடி இருக்கோம், ஒரு ஊருக்கே சமைக்கணுமேடி. ஒரு குழம்பு வைக்கணும்னா கூட பெரிய அண்டால வைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வீட்டில் அவ்வளோ கூட்டம் இருக்கும் போதே இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க நம்மளை, இவ்வளோ பேர் குழைச்சி கொட்டும் போதே. இன்னும் எதுவுமே பண்ணாமல் இருந்தோன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், வீட்டை விட்டு தோத்திடுவாங்க. ஆமாம் ஆமாம், இன்னும் கிழவி அடிச்சாரு வெளியில் போட்டுக்குது, வெளியே உட்காந்துருந்தேன். ஆமாம், காலைல இங்கே தான் உட்காந்து காப்பி குடிச்சிருந்தது போல, அதனால தான் இங்கே கிடக்குது. எங்க கிழவி எங்க? மாத்திரை போட்டிருக்கோம், 10 நின்றுருக்கோம், அதனால தான் சேர் இருக்கு. இல்லைன்னா எப்பயும் எத்தனை சொல்லிக்கணும் உள்ள. இதுங்களுக்கெல்லாம் ஆயமா வேலை செஞ்சியே நம்மளுக்கு வயசாயிடும் போல. வேற என்ன பண்ணுறது, இந்த வீட்டில் வாக்கப்பட்டா. இந்த காலத்து பொண்ணுங்களாம் எது ஏதோ சாதிக்கிறாங்க, நம்ம தின்னுட்டு உட்காந்து நிற்கும். ஏண்டி இவங்க மத்தியில் வாழ்றதே பெரிய சாதனை தாண்டி நம்மளுக்கு. நீ சொல்றது சரிதான், அதுக்குன்னு வெறும் வீட்டு வேலையை செஞ்சுன்னு சோறாக்கின்னு மட்டுமே நம்மளால இருக்க முடியாதுல்ல. ஏன் எதனா தொழில் பண்ண போறியா என்ன? ஆமாக்கா, ஃபோனில் இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி எதனா பண்ணுவோமா? நம்ம வீட்லேருந்து பண்ண மாதிரி ஆச்சு, இவங்களுக்கு வீட்டு வேலை செஞ்சு கொடுத்தா மாதிரியும் ஆச்சு. இதெல்லாம் இதுங்களுக்கு தெரியாமலே கூட நம்ம பண்ண முடியும். எப்படியா சொல்கிறேன்? ஆமாக்கா, ஆனால் என்ன அது கொஞ்சம் செலவாகும். கொஞ்சம் கிஷன்லாம் வாங்குற மாதிரி இருக்கும், பிரிண்டிங் மிஷினு, கம்ப்யூட்டர்லாம். ஏண்டி அவ்வளோ செலவு பண்ணுறது நம்மகிட்ட ஏதிரி காசு? நம்ம வேணால் நம்ம அம்மா வீட்டிலேருந்து போட்டுன்னு வந்த நகையெல்லாம் கேட்போமா? அப்படியே கேட்டாலும் கொடுத்துட்டு தான் மாதிரி வேலை பார்க்கவங்க பாருத்துங்க. நம்ம நகை கேட்டாலே நம்மள அடிக்க வருவானுங்க. அதுவும் சரி தான், கொடுக்க மாட்டாங்க. வேறு எப்படி நம்ம காசு ரெடி பண்ணுறது? பேசாம லோனுக்கு எங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போமா? வீட்டில் இருக்க பொம்பளைங்களுக்கு எதுக்கா லோன் தருவாங்க? ஏண்டி மகளிர் குழுல வச்சுருக்காங்களேடி. ஆல்ரெடி நம்ம எல்லார் பேர் மேலேயும் அத்தை வாங்கி வச்சிருக்கு, அப்புறம் நம்ம எங்கேருந்து தனியாக வாங்குறது? எந்த பக்கம் போனாலும் முட்டுக்கட்டை போட்டு வச்சிருக்குமா. சரி விடுங்க, இப்போ பூண்டு ஊறிங்க, அப்புறமா யோசிச்சுக்கலாம் ஃப்யூச்சர் பிளான்லாம். இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்து நிற்கும், அத்தை கேள்வி இன்னும் குரல் கொடுக்காம இருக்கேன். ஆமாம், நேரம் கண்ணு பொறுத்து இருக்காது, எங்கே இவளுங்க காணுமே, எதனா வேலை உள்ளலாம் நை 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 சொல்லினே இருக்குமே. ஒருவேளை கதை முடிஞ்சிச்சான். ஏண்டி அதுக்கு கதை முடியாது, அது இவ்வளோ சீக்கிரமாலாம் போகாது. மாத்திரை போச்சுல ஒரு ஆள் தூங்கிடுச்சு நம்ம. இல்லை, எப்பவுமே 10 தான் இருக்கும். அது எப்போ என்ன பண்ணுதுன்னு யாருக்கு தெரியுது? வயசான காலத்துல இது இவ்வளோ கேடியா இருக்கேடி, ஏன்னா வயசு காலத்துலலாம் எப்படி இருந்திருக்கும் பாரு. அம்மா சொல்லவே வேணாம், அதனால தான் ஊரே வளைச்சி போட்டு சொத்து சேர்த்து வச்சிருக்குது. தெரியலையா அது வாய் எப்படி இருந்திருக்கோன்னு? ஆமாம், இதுக்கு மேலே அவங்க பிள்ளைங்க வேற. இந்த வீட்டில் வந்து நம்ம மாட்டணும் பார்த்தியாக்கா, அது நம்ம தலையெழுத்து தலையெழுத்து. போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணமோ தெரியலையே. நிறைய பண்ணியிருப்போம், அதனால இங்கே வந்து சிக்கிட்டோம். அதுவும் கரெக்டு தான், நிறைய பாவம் தான் பண்ணியிருப்போம். இந்த லிஸ்ட்ல லட்சுமி அக்கா தான் ரொம்ப பாவம். ஆமாம், அவங்கள மாதிரிலாம் நம்மளால பொறுமையாலாம் இருக்க முடியாதுப்பா. கீதா மாதிரி இருந்துட்டு போயிடணும்டி. வேலைக்கு போகிறேன்ற பேரில் பேக் ஒன்று தூக்கின்னு கிளம்பிடுறான், நைட்டுக்கு தான் வீட்டுக்கு வரான். அவளை மாதிரி ஜாலியாக இருந்துட்டு போயிருக்கலாம். அவள் கூட ஏதோ 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறா அப்படின்றதுனால தான் வேலைக்கு அனுப்புகிறாங்க. 10,000 5,000 சம்பாதிக்கிறதா இருந்தால் வீட்டில் தான் வச்சுருப்பாங்க. 50,000 ரூபாய் வருதுன்றதுனால தான் அவங்க புருஷன் சண்டை போட்டு அவங்க அண்ணங்கிட்ட அனுப்பிச்சி விட்றான் வேலைக்கு, இல்லைன்னா ஏன் அனுப்ப போகிறாங்க? அதுவும் அந்த காசையும் மாமியார் கழுவி தானே வாங்கி வச்சுக்கிது. அவங்க அப்பா மகாவது கொடுக்கலாம்ல, அதுவும் கொடுக்க கூடாது. ஆமாம், அவங்க தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு சம்பாதிக்கிற அளவுக்கு உயர்த்தி விட்ருக்காங்க. கடைசியில் சம்பளம் பணத்தை கூட அவங்ககிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு பிடிங்கி வச்சிருக்கு பத்தியா? ஏண்டி அவளுக்கு 50,000 தான் சம்பளம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ? ஆமாக்கா. ஏண்டி ஒரு 70,000 ரூபாவது இருக்கும்டி.
1,00,000 ரூபா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். பில் இல்லைன்னு நம்ம கிட்ட காட்டவா செய்றா? ஆமாம் ஆமாம், ஒருவேளை 1,00,000 ரூபா வாங்கிட்டு கூட 50,000 அவங்க வீட்டில் கொடுத்துட்டு மீதி 50,000 எடுத்துன்னு வந்து கூட இங்கே கொடுக்கலாம். இதுங்க படிக்காது மக்குங்க, இதுங்களுக்கு பில்லு கில்லாம் பற்றி என்ன தெரிய போகுது. எதனா சொல்லி ஏமாற்றி வச்சிருந்தாலும் ஏமாற்றி வச்சிருப்பா. நம்ம கிட்ட கூட எதுவும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாளேடி அவ, இவ்வளவு சம்பளம் இது அதுன்னு. அவள் வீட்டில் இருந்தால் பேசுவா, அவள் தான் வேலைக்கு போயிடறாள். எங்கேருந்து நம்ம அவகிட்ட பேசவே முடியதில்ல. பேசாம அவங்க கம்பெனில என்ன வேலை இருக்க கேட்டு நம்மளே போயிடலாமா? நம்ம அப்படிலாம் கேட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மள மாதிரி அவளையும் பிடிச்சி வீட்டில் உட்கார வச்சுறாங்க. உன்னால தான் வந்து இவளுங்களும் வேலைக்கு போகிறேன்னு ஆடுறாளுங்க, நீ ஒன்று போய் கழுத்து தவிர உக்காருன்னு. அதுவும் பண்ணாலும் பண்ணுங்க, கூட அவளாவது போட்டோம்.